ஓம் சாந்தி 1/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திலேயே உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்களாக ஆக வேண்டும். அனைவரையும் விட மிகவும் உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் கூடவே எந்த ஒரு இரகசியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மற்றும் தெய்வீக ராஜ்ய ஸ்தாபனைக்கான காரியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் கூடவே குப்தமான, அதாவது இரகசியமான முறையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை தோட்டக்காரராக இருக்கின்றார். அவர் முட்கள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அந்த தோட்டத்தில் துக்கம் கொடுக்கும் எந்த விதமான பயங்கரமான அல்லது அச்சுறுத்தும் பொருட்களும் இருக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அவசியம் சரீரத்தின் மூலம்தான் புரிய வைப்பார். ஆத்மா சரீரமின்றி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆன்மீக தந்தையும் ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கம யுகத்தில் சரீரத்தை எடுக்க வேண்டியுள்ளது. இது சங்கம யுகமாகும். கூடவே இதை புருஷோத்தம யுகம் என்றும் கூறுகிறோம். ஏனெனில் இந்த சங்கம யுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்யுகம் வரும். சத்யுகத்தையும் புருஷோத்தம யுகம் என்று கூறுகிறோம். தந்தை புருஷோத்தம யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். சங்கம யுகத்தில் வருகின்றார் எனில் அவசியம் அதுவும் புருஷோத்தம யுகமாக ஆகிவிடுகிறது. இங்கேயே குழந்தைகளை அவர் புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார். பிறகு நீங்கள் புருஷோத்தம புது யுகத்தில் இருப்பீர்கள். புருஷோத்தமர் என்றால் உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள் என்று அர்த்தம். இந்த ராதை கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணன் ஆவார்கள். இந்த ஞானமும் உங்களிடம் இருக்கிறது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையில் இவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர் ஆவார்கள். பாரதத்திற்கு மிக உயர்ந்த மரியாதை இருக்கிறது. ஆனால் அதை பாரதவாசிகளே அறியாமல் உள்ளனர். இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று கூறுகின்றனர் அல்லவா? ஆனால் ஸ்வர்க்கம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளுவதில்லை. சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக மட்டும் கூறுகின்றனர். இவ்வளவு காலம் அவர் நரகத்தில் இருந்திருக்கிறார் அல்லவா? தந்தைதான் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். புது உலகம்தான் அவ்வாறு கூறப்படுகிறது. ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் என்று 2 இருக்கிறதல்லவா? ஸ்வர்க்கம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக மனிதர்கள் கூறிவிட்டனர். ஆனால் நேற்றுதான் ஸ்வர்க்கம் இருந்தது, இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். தந்தை கூறுகின்றார், இனிமையான செல்லமான குழந்தைகளே, உங்களுடைய ஆத்மா பதீதமாக இருக்கிறது. அதனால் நரகத்திலேயே இருக்கிறது. இன்னும் நரகம் 40,000 ஆண்டுகள் இருக்கும் என்றும் கூறுகின்றனர் எனில் அவசியம் கலியுகவாசி என்றுதான் கூறலாம் அல்லவா? இது பழைய உலகம் அல்லவா? பாவம், மனிதர்கள் இருளில் இருக்கிறார்கள். கடைசியில் எப்பொழுது நெருப்பு பற்றி கொள்ளுமோ அப்பொழுது இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். நீங்கள் வரிசை கிரமமாக அன்பான புத்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு அன்பான புத்தி உடையவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அதிகாலையில் எழுந்து மிக அன்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆனந்த கண்ணீரும் வரலாம். ஏனெனில் பல காலம் கழித்து தந்தையை நீங்கள் சந்திக்கிறீர்கள். பாபா, நீங்கள் எம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். நாங்கள் விஷக்கடலில் மூழ்கி எவ்வளவு துக்கமடைந்து வந்தோம். இப்பொழுது இது கொடூரமான நரகமாகும். இப்பொழுது பாபா உங்களுக்கு முழு சக்கரத்தின் இரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார். மூலவதனம் என்றால் என்ன என்பதையும் கூறியுள்ளார். முதலில் நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். இது முட்கள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது. ஸ்வர்க்கம்தான் அல்லாவின் பூந்தோட்டம், மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது. தந்தையை தோட்டக்காரர் என்றும் கூறுகிறோம் அல்லவா? பிறகு மலரான உங்களை முட்களாக ஆக்குவது யார்? ராவணன்.
பாரதம் பூக்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது, இப்பொழுது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். காட்டில் மிருகங்கள், தேள் போன்றவை இருக்கும். சத்யுகத்தில் பயங்கரமான எந்த மிருகங்களும் இருக்காது. சாஸ்திரங்களில் பல விஷயங்களை எழுதிவிட்டனர். கிருஷ்ணரை பாம்பு தீண்டியது, இது நடந்தது என்றெல்லாம் எழுதிவிட்டனர். பிறகு கிருஷ்ணரை துவாபர யுகத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தைதான் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. தனது ஈஸ்வரிய ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஆன்மீக தொடர்பை வைத்துக்கொள்ள வேண்டும், இரத்தத்தின் சம்பந்தத்தை அல்ல. அசுரத்தனமான உலகாய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது, அது நினைவுக்கு வரவே கூடாது. 2. எதிர்காலத்திற்காக தனது பெட்டி படுக்கைகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். தனது செல்வத்தை பாரதத்தை ஸ்வர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக்க வேண்டும். தனது முயற்சியின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். வரதானம்: அன்பு மற்றும் ஒத்துழைப்பு என்ற விதியின் மூலம் சகஜ யோகி ஆகுக. விளக்கம்: பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் அன்பே பிரியமானது. யார் ஒருவர் யக்ஞத்திற்கு சிநேகியாக சகயோகியாக ஆகிறாரோ அவர் இயல்பாகவே சகஜயோகி ஆகிறார். சகயோகமே சகஜ யோகம் ஆகும். தில்வாலாவான பாபாவுக்கு உளமார்ந்த அன்பும் உளப்பூர்வமான ஒத்துழைப்புமே பிரியமானதாகும். சிறிய மனதுடையவர்கள் பெரிய வியாபாரம் செய்கின்றனர். மதிப்பு அன்புக்கு தானே அன்றி பொருளுக்கு அல்ல. எனவே இன்றளவிலும் சுதாமாவினுடைய ஒரு பிடி அவல் என்பது மகிமை செய்து சொல்லப்படுகிறது. ஒருவர் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதிலே அன்பு இல்லை என்றால் சேமிப்பு ஆகாது. அன்பு இருந்தால் சிறிதளவே ஆயினும் பெரும் அளவுக்கு சேமிப்பு ஆகும். ஸ்லோகன்: நேரமும் சக்தியும் வீணாகக்கூடாது என்பதால் முதலில் யோசித்து பிறகு செயல்படுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். பாப்தாதா குழந்தைகளுக்கு முக்கியமான குறிப்பை தந்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் தீவிர முயற்சி எனும் ஈடுபாட்டினை அக்னி ரூபமாக ஆக்குங்கள். ஜுவாலாமுகி ஆகுங்கள். மனதில், சம்பந்தத்தில், தொடர்பில் உள்ள மீதமுள்ள கணக்கு வழக்குகளை அக்னி ஜுவாலை எனும் யோக தீயினால் பஸ்மம் செய்துவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.